யோகப்பட்டேன பத்தாங்கம் திரணேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத் மஜமகள்மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகாகுருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கைலாயத்தில் ஒரு முறை பார்வதி விளையாட்டா பரமேஸ்வரனோட கண்ணை பொத்தியதாகவும் பரமேஸ்வரன் 2 கண்ணையும் பொத்தினதால் உலகம் முழுக்க இருண்டதாகவும் உலகம் ஒளி பெற வேண்டி ஜீவராசிகள்லாம் உயிர் பெற வேண்டி அந்த வெப்பம் தேவையில்லையா, அதனால் சுவாமி தான் 3 நெத்தியிலேருந்து ஒரு கண்ணை திறந்ததாகவும் அது பல கோடி சூரிய பிரகாசத்தோட ஒளி வீசியதாகவும் அதுதான் நெற்றிக்கண்ணும் பொதுவாக சொல்வாள். அந்த சுவாமியோட நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்தவள் யோகீஸ்வரின்ற ஒரு சக்தி. ஒரு சமயம் அந்தகாசுரனும் நீலனும் சேர்ந்து கைலங்கிரி மலையை போய் சிவன்கிட்ட பெற்ற வரத்தாலோ தான் எந்த தெய்வம் வரம் கொடுத்ததோ அந்த தெய்வத்தை இடத்தையே போய் அந்த கைலங்கிரியை பேர்த்து எடுத்துகிட்டு போகலாமோன்னு ஒரு ஆசை, பேராசையால் பேர்த்து எடுக்கும்பொழுது சினங்கொண்ட வீரபத்ரர் யுத்தம் செய்கிறார். அவரோட யோகீஸ்வரிட்ட சக்தியும் போகிறார். அப்போ இந்த சப்த மாதாக்கள்ன்றவா கூட இருந்ததாக சொல்லுவாள். சப்த மாதாக்கள் பிராமி, வைஷ்ணவி, வாராகி, மாகேஸ்வரி, இந்திராணி இவெல்லாம் கூட 7 பேர் கூட போனதாகவும் அந்த யோகேஸ்வரி அந்தகாசுரனையும் நீலனையும் அழிச்சதாக சொல்வாள். அந்த 7 சக்திகளை பற்றி சொல்லும்போது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய சுந்தரவரத பெருமாள் கோயில், அங்கேயும் வாஸ்துப்படி அமைக்கப்பட்ட அந்த ஆலயத்தை எல்லையில் இந்த சப்த மாதாக்களுக்கு உங்களுக்கு அவளுக்கு கோயில் இருக்கிறதா சொல்லுவாள். சிலைகளும் உண்டுன்னு சொல்லுவாள். இப்போ வாராகின்னு சொல்லப்பட்டால் வாராக ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், இந்திராணியை இந்திர ஸ்வரூபமாக சொல்கிறான். இப்போ வைஷ்ணவி சொல்லும்போது விஷ்ணு ஸ்வரூபமாக சொல்கிறான். சப்த மாதாக்கள் வேறு, சப்த கன்னி வேறு, கிராமங்களில் கொண்டாடக்கூடிய சப்த கன்னிகளும் வேறு, சப்த மாதாக்கள் வேறு. பொதுவாக கன்னிகைக்கு ஒவ்வொரு பேர் சொல்கிறா. அதை மூலிகை வடிவமாக சொல்கிறா. எருகண்ணி, அழுகண்ணி, தொழுகண்ணி அப்படின்னு மூலிகை வடிவமாகவும் அவளை கொண்டாடுறான். கிராமத்தில் சொல்லக்கூடிய சப்த கன்னிகைகள் வேறு. சோழர்கள் காலத்தில் சப்த மாதாக்களுக்கு தனி வழிபாடும் இருந்திருக்கு. இப்போ இன்னைக்கு 7 சக்திகளை பற்றியும் அந்த 7 சக்திகளோட 7 மகாமந்திரங்களை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ சொல்ல போகிறது பிராமின்ற சக்தி. வேதத்தை கையில் கொண்டவள், பிரம்மனோட சொரூபமாக இருக்கக்கூடியவள். பிராமின்ற சக்தி பிரம்மனோட சொரூபமாக இருக்கக்கூடியவள். இந்த பிராமின்ற சக்தி வழிபாடு பண்ணால் என்ன வரும், என்ன நமக்கு அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, குழந்தைகளுக்கு திக்குவாய் விலகும். குழந்தைகளுக்கு திக்குவாய் இருந்தால் திக்குவாய் விலகும். அதே மாதிரி படிப்பு குறைவாக இருக்க மந்தமாக இருக்க குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும். படிப்பு மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும். கல்வியில் மேன்மை வரும். பாலரிஷ்ட தோஷங்களுக்கும் நல்ல நிவாரணமாக இருக்கும். நீண்ட ஆயுளோடு இருக்கும். அதனால் நல்ல கல்வி மேன்மை அடைகிறதுக்கும், குழந்தைகள் நல்ல சரளமாக பேசுகிறதுக்கும், திக்குவாய் விலகிறதுக்கும். சில குழந்தைகள் லேட்டாக பேசும். குழந்தை பிறந்து 2 வயசு 3 வயசில் தான் பேசவே ஆரம்பிக்கும். அதுக்கும் இப்போ சொல்ல போகிற மகாமந்திரம் நல்ல பலன் தரக்கூடியது. இந்த மந்திரத்தை 3 விதமாக ஜபிக்கலாம். அது ஒரே மந்திரம் 3 விதமாக சொல்கிறோம். பிராமியோட காயத்ரி, அதை தவிர 2 மந்திரம், 3த்தையும் நீங்கள் தொடர்ந்து ஜபிக்கலாம். பொதுவாக வெண்மை வஸ்திரம் விசேஷம். ஆண்கள் ஜபிக்கிறதா இருந்தால், பெண்களுக்கு அப்படி கணக்கில்லை, எது வேணால் போடலாம். வஸ்திரங்கள் எது வேணா இருக்கலாம். ஆண்களுக்கு வெண்மை வஸ்திரம் விசேஷம். பெண்களுக்கு புடவையோட கலரை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த பிராமி பொதுவாக ஜபிக்கும் போது ஸ்படிக மணியால் ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம். கிழக்கு முகமாக இருந்து மாம்பழக ஆசனத்தில் அல்லது தர்பாசனத்தில் கிழக்கு முகமாக இருந்து சுவாமியை பூஜிக்கலாம். இதுக்கு பிரம்மாக்கோ பிராமி தேவிக்கோ உருவ வழிபாடு கட்டாயம் இல்லை. இல்லைன்னா வர்ணகலாபம்னு படம் எழுதி பூஜிக்கலாம். தனியாக படம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, நம்ம எழுதி பூஜிக்கலாம். இந்த மந்திரத்தை இப்போ தொலைக்காட்சியில் தெரிய போகிறது, எழுதிக்கோங்க. இந்த தேவியோட இந்த சொல்ல போகிற மகாமந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். ஓம் ப்ரோம் பிராமியை நமகா 16 முறை சொல்லுங்கள். இது ஒரே எழுத்து. அடுத்து இருக்கிறத 28 முறை சொல்லுங்கள். ஓம் ஆம் ஷாம் பிராமி கன்யகாயை நமகா. இந்த ஓம் ஆம் ஷாம் பிராமி கன்யகாய நமகா 28 வாட்டி சொல்லுங்கள். அடுத்து வரப்போகிற மந்திரத்தையும் 28 முறை சொல்லுங்கள். ஓம் பிரம்மசக்தியே வித்மகே வீதவர்ணாய தீமகி தன்னோ பிராமி பிரச்சோதயாத். இதையும் 28 முறை சொல்லுங்கள். இது விசேஷமான மந்திரம். தொடர்ந்து ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்யலாம். விசேஷமான மந்திரம். வெள்ளை வஸ்திரம் நித்தியம் கட்டக்கூடியது விசேஷம். சிலர் மஞ்சள் வஸ்திரம் மிக சிரேஷ்டமானதுன்னு சொல்கிறவால உண்டு. 4 சதுர்புஜத்தோட அன்னத்தின் மேல் இருக்கக்கூடிய
இந்த பிரம்மசக்தியாக இருக்கக்கூடிய பிராமியை ஜபிக்கக்கூடிய இல்லத்தில் குழந்தைகள்லாம் நல்லா பேசக்கூடியவாளும் சாதுரியம் உள்ளவாளும் இருப்பாள். இவ ரொம்ப திறமைசாலியாக இருப்பாள். தேர் நைவேத்திய விசேஷம். குழந்தை பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி ஆரம்பித்து ஒரு வருடம் முழுக்க ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். குழந்தைக்கு இந்த வயசு தான் கணக்கில்லை. 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை வீட்டில் இருந்தாலும் நீங்கள் ஜபிக்கலாம். அதனால் ஒன்றும் வயது கணக்கில்லை. ஆனால் எந்த குழந்தை வயசு பற்றி முக்கியம் இல்லை. ஆனால் குழந்தையோட நட்சத்திரம் என்னவோ அதில் ஆரம்பித்து அதுலேருந்து நீங்கள் அடுத்த நட்சத்திரம், அதாவது அடுத்த ஒரு வருடத்துக்கு ஜபிக்கலாம். இல்லை குழந்தை பிறந்தநாள் அன்றைக்கி ஆரம்பித்து அடுத்த பிறந்தநாள் அன்றைக்கி ஜபிக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் 365 நாள் ஜபிக்கிறது விசேஷமானதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கணக்கு எடுத்துட்டிங்கன்னா 12 நட்சத்திரம் வந்துடும். அப்படி இல்லை ஒரு பிறந்தநாள் ஆரம்பித்து இன்னொரு பிறந்தநாள்னு ஜபிக்கலாம். ரொம்ப விசேஷமானது. 365 நாளும் ஜபிக்கலாம். இதை தொடர்ந்து ஜபம் செய்யுங்க. கட்டாயம் நல்ல உத்தமமான பலன் கிடைக்கும்.